யார் நீங்க? என்னடா உங்க யார் நீங்க? ஏன் நாட்டை விட்டு போறீங்க? என்ன போற உங்களுக்கு? ஊருக்கு வந்து போயிருந்தா ஊருக்கு வந்து போயிருந்தா புளிய காய்ச்சி ஊத்தா. ஐயா ஊருக்கு வந்து போச்சு. ஐயா வந்து போச்சு என்ன பண்ண போறீங்க? ஐயா நாட்டுல வாழக்கூடிய பெருங்குடி மக்கள் நாங்கள் இடவேண்டிய பயிரெல்லாம் நாட்டுல இருக்க மிருகம் வந்து நாட்டுல அறுக்கிற ஐயா. நாங்க எப்படி போயிட்டு அந்த எத்தனை வாய வச்சா எம்மா மனமா இருக்கும் பாரு. போட மாட்டீங்களா? நான் தான் நாட்டுக்கு மந்திரி. மந்திரிடா முந்திரி. நான் போய் நான் எதுமா கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி பிறகு வந்து அழிச்சிட்டான் அவங்களால வழி காட்ட முடியாத நாட்டை விட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வரேன். மாநகர அனுபவிச்சு மாநகர அனுபவிச்சு எந்த கம்மியாக நம்ம நாட்டை போட சொன்னா ஆத்துக்கு தண்ணி எடுக்க போனா கொட்டையை தேடி ஆமா குடிமக்கள் எல்லாம் வந்து அவங்க இருந்த பயிரெல்லாம் வந்து காட்டுல இருக்கிற மிருகம் எல்லாம் வந்து அழிச்சிட்டு போயிட்டா. அவங்களுக்கு அப்புறம் நாட்டுல இருக்க மாட்டாங்க. நாட்டை விட்டே போறேன் அவங்களால வழி காட்ட முடியாது. நாட்டை விட்டு போக வேணாமா? உங்களுக்கு வரியை தள்ளுபடி பண்ணி விட சொல்லிட்டாரு. ஆமா தள்ளியா உங்களுக்கு ஜனவரி மாசம் வரும். ஜனவரி பிப்ரவரி 2 வரி தள்ளுபடி. யாருக்கும் தெரியாது. ஜனவரி பிப்ரவரி மாசம் அந்த வரி அந்த மாசத்துல 2 வரியை தள்ளுபடி பண்ணி 2 மாசம் வரி கட்டணும். நீங்க போய் நாட்டுல இருங்க. காட்டுல இருக்கிற மிருகத்தெல்லாம் நம்ம எதுவும் விட்டு அழிச்சிட்டு வரணும். இந்த வேலையை பயிர் வைங்க. நெற்களை நிற்க நம்ம வேலை இருக்குது. அந்த வேலையை நம்ம பயிர் வச்சு சாப்பிடுங்க. வெட்டிக்கு போங்க. உடனே வெட்டிக்கு தான் போறோம். போ குறைவு நேர்ந்து விட்டது. இப்பொழுதே நீங்கள் காட்டுக்கு சென்று அந்த மிருகங்களை வேட்டையாட வேண்டுமா? ஆமா நீங்க போய் வர வரைக்கும் நானும் அம்மாவும் கல்லு சாத்தி உள்ளே இருக்கோம். போய் வாங்க. ஆமாங்க நானும் அவனும் அவனை போய் கொண்டு வந்து
ஆ